இன்றைய சொற்பொழிவில் நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பார்க்க போகிறோம். சைவத்தை வளர்த்த பெருமை நால்வர் பெருமக்களுக்கு உண்டு. அந்த நால்வர் பெருமக்களிடத்தில் சேக்கிழார் பெருமானுக்கு மூவரிடத்தில் மிகுந்த ஈடுபாடு. ஏனென்றால் சேக்கிழார் பெருமான் மணிவாசகப் பெருமானை பற்றி பாடவில்லை. அவர் பாடியிருப்பது ஞானசம்பந்தரை பற்றியும் நாவுக்கரசரை பற்றியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும். இந்த மூவரில் யாரிடத்தில் அவருக்கு அதிக அன்பு? ஞானசம்பந்தரிடத்திலா, திருநாவுக்கரசரிடத்திலா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலா? ஞானசம்பந்தரை பற்றி 2000 பாட்டுக்கு மேல பாடியிருக்கார். ஞானசம்பந்தருடைய வரலாறு பெரிய புராணத்தில் பாதியாக அமைந்திருக்கிறது. ஞானசம்பந்தரிடத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகமா? ஞானசம்பந்தருக்கு முன்னே தோன்றி ஞானசம்பந்தராலேயே அப்பா என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரிடத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகமா? இல்லை என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமியிடத்தில் ஈடுபாடு அதிகமா? இந்த மூவரில் யாரிடத்தில் அவருக்கு ஈடுபாடு அதிகம்? அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமியிடத்தில் தான் ரொம்ப ஈடுபாடு. அத குறிப்பா ஒரு பாட்டில் அவர் தெரிவிக்கிறார். உவேசாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும், தமிழ் தாத்தா. அவர் ஏடுகளெல்லாம் பரிசோதித்து நல்ல பழந்தமிழ் நூல்களை எல்லாம் வெளியிட்ட பெருமைக்குரிய. அவர் என்ன செய்வாராம், சில சமயங்களில் ஏடு படிக்கிற பொழுது புரியாத பகுதி விளங்கியது என்றால் பக்கத்துல யாரும் இல்லாட்டி போனா தன்னையே தட்டிவிட்டு சபாஷ் சபாஷ் அப்படி பாரு. அது மாதிரி சேக்கிழார் பெருமான் தன்னையே பாராட்டிக் கொள்றார். என்ன பாராட்டிக் கொள்றார்? திருத்தொண்ட தொகையை அருளினாரே சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரை பாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததே என்பதற்காக அவர் மகிழலையாம். அவர் சொல்றார், திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த இந்த பிறப்பை வணங்குவாங்கிறார். ஆக பிறவியினுடைய பயன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குவது என்கிறார். சிவபெருமானையே வணங்கிக் கொண்டிருந்த சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கக்கூடிய வாய்ப்பை அளித்த இந்த பிறப்பை வணங்குவாம் என்று எடுத்து சொல்லுகிறார். எங்க சொல்றாரு என்றால், மும்மையால் உலகாண்ட சருக்கம் இருக்கு இல்லையா, அந்த சருக்கம் முடிகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடுறார். ஒவ்வொரு சருக்கம் முடியும் பொழுதும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாடுவார். அப்படி மும்மையால் உலகாண்ட சருக்கம் நிறைவுற்ற பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீது ஒரு துதி பாடுறார். என்ன துதி? நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை. ஈசன் பெருமையின் அல்ல, ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரு? தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை அருளி செய்த திருவாளன். வாச மலர் மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கக்கூடிய வாய்ப்பை தந்த பிறப்பை வணங்குவான் என்று சொல்கிறார். ஆகவே மூவர் பெருமக்களிடத்தில் அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் சேக்கிழாருக்கு மட்டுமா மிகுந்த ஈடுபாடு இருந்திருக்கிறது?
மாதவ சிவஞான யோகிகள் சுந்தரமூர்த்தி சுவாமியின் மேல ஒரு துதி பாடுறார். அதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யார் தெரியுமா? எமது குலதெய்வம் ஆமார் என்று சொல்றார். என்னுடைய குலதெய்வம் என்கிறார். சிவானந்த மாலை என்று ஒரு நூல் பாடின ஆசிரியர் சொல்றார், இந்த திருநீர் இருப்பதற்கு காரணம் என்ன? ஐந்தெழுத்தின் பெருமை விளங்குவதற்கு காரணம் என்ன? இந்த 4 பெருமக்கள் தான் காரணம். அவர்கள் இல்லாவிட்டால் திருநீர் எங்கே? பெருமானுடைய பெருமை எங்கே? 5 எழுத்தினுடைய சிறப்பு எங்கே என்று கேட்கிறார். அப்படி சொல்ற பொழுது திருநாவுக்கரசரை சொற்கோ என்றுதான் குறிப்பிட்டார். ஞானசம்பந்தரை தோணிபுறத் தோன்றல் என்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லும் பொழுது எம் சுந்தரனும் அப்படிங்கிறார். எம் சுந்தரனும். மாணிக்கவாசகர் சொல்றது கூட அப்படி ஒரு தொடர்பு படுத்தி சொல்லல. சிற்கோல வாதவூர் தேசிகனுங்கிறார். மற்ற மூவரையும் பெயரை மாத்திரம் சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லும் பொழுது எம் சுந்தரன் என்கிறார். அதனால சைவ சமய சான்றோர்கள் எல்லோருமே மூவர் பெருமக்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் எல்லையில்லாத ஈடுபாடு கொண்டிருக்கிறார். அதற்கு அடிப்படையான காரணம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லை என்றால் திருத்தொண்டர் திருவந்தாதி இல்லை. திருத்தொண்டர் திருவந்தாதியும் திருத்தொண்ட தொகையும் இல்லை என்றால் பெரிய புராணம் இல்லை. ஆக 63 நாயன்மார்களுடைய வரலாறையும் 9 தொகையடியார்களுடைய வரலாற்றினையும் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் உருவானது என்பதால் அவருடைய வரலாற்றை எடுத்து சொல்கிறார். அவர் மீது எல்லையில்லாத அன்பு கொண்டிருக்கிறார். இன்னொரு செய்தியையும் இங்கே நாம் மனம் கொள்ள வேண்டும். பெரிய புராணத்திற்கு காப்பிய தலைவன் யார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை தொடங்குகிறார். அவர் திருத்தொண்ட தொகை அருளினார் என்றதோடு அவருடைய வரலாற்றின் ஒரு பகுதியை நிறுத்திக் கொள்கிறார். அதன் பின்னர் அந்த திருத்தொண்ட தொகையில் சொல்லப்பட்டிருக்கிற அடியார்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய வரலாறு வருகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றில் எஞ்சிய பதிகளை சொல்கிறார். அப்பொழுதே களவிற்று அறிவார் நாயனாருடைய வரலாற்றை சொல்லும் பொழுதும் இவருடைய வரலாற்று பகுதிகளை சொல்லுகிறார். இறுதியில் வெள்ளானை சருக்கத்தில் இவருடைய வரலாற்றை சொல்லி நிறைவு செய்கிறார். ஆகவே சேக்கிழாருடைய பெரிய புராணத்தின் முதலிலும் நடுவிலும் இறுதியிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. சைவ சமயத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பெரிய புராணத்தில் வரக்கூடிய அடியார்கள் எல்லோரும் இந்த மண்ணில் தோன்றி வளர்ந்து வாழ்ந்து இறைவனை வழிபட்டு இறைவன் திருவடியை அடைந்தவர். திருநீற்றை முகவரி என்று சொல்லுவோம் இல்லையா? அட்ரஸுக்கும் முகவரி என்று பெயர். 63 நாயன்மார்களும் முகத்தில் வரிவுடையவர்கள் மட்டுமல்லர், திருநீறு பூசியவர்கள் மட்டுமல்லர், முகவரி விலாசம் உடையவர்களும் ஆவார்கள். தெய்வ சேக்கிழார் பெருமான் யார் யாருடைய முகவரி தெளிவாக தெரியுமோ அவற்றை முழுமையாக தந்திருக்கிறார். சிலருடைய முகவரி முழுமையாக தெரியவில்லை என்றால் தெரிந்த அளவுக்கு சொல்லிவிட்டு செல்கிறார். இது அவரிடத்தில் காணக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. முகவரி எழுதினால் எப்படி எழுதுவோம்? முதல்ல பெயர் எழுதுவோம், அப்புறம் தெரு எழுதுவோம், அப்புறம் ஊர் எழுதுவோம், அப்புறம் அந்த ஜில்லாவை எழுதுவோம். ஆனா சேக்கிழார் எப்படி சொல்லுவார்? முதல்ல நாட்டை சொல்லுவார், அதுக்கப்புறம் ஊரை சொல்லுவார், அதுக்கப்புறம் அப்பா அம்மா பெயர் தெரிஞ்சா சொல்லுவார், அப்புறம் அந்த நாயனாருடைய